உங்கள் உறவுகள் சாதியா இல்லைன்னு, உங்களுடைய சடங்குகள் சாதியா இல்லைன்னு, அப்புறம் எந்த நம்பிக்கையில் நீங்கள் பேசுகிறீங்க? இப்போல்லாம் ஜாதியை பார்க்குறது இல்லைன்னு. ஏன் நீ தொடர்ந்து ஜாதி பற்றியே பேசிகிட்டே இருக்கிற? இப்போல்லாம் ஜாதின்றது ஒன்றுமே இல்லை. எப்படி நீங்கள் சினிமாவில் கொண்டு வரீங்க? நீங்கள் ஏன் பாட்டில் வைக்கிறீங்க? நீங்கள் ஏன் அதில் வைக்கிறீங்க? புரியல. ஏ ஒரு உண்மையா புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்போ எதுக்கு இந்த ஆட்சின்னு அந்த கேள்வி தான் எங்களுக்கு வருது. ரொம்ப ரொம்ப விசிபிளா இங்க சென்னையில பக்கத்துல வெறும் 15 கிலோமீட்டருக்கு தாண்டி போனாங்களே இருக்கு. இங்க ரொம்ப விசிபிளா இருக்கு. சோசியல் மீடியாவில் தீர்ப்பு எழுதிட்டா அது குற்றத்திலேயோ இல்லை வழக்கு மன்றத்திலேயோ என்ன ஆதோ அதை பத்தி கவலையே கிடையாது. இங்க எந்த கதைகள் எந்த பாடல்கள் என்ன இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இருக்கு நம்ம பேச வேண்டியது இருக்கு. அப்போ எதிராக ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது. அந்த உருவாக்குறதுலேருந்து பெரிய நம்பிக்கைகளை உற்பத்தி செய்ய வேண்டியது இருக்குது. அந்த நம்பிக்கை தான் வளரும் தலைமுறைக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறுது. அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்க அவங்க இது எல்லாத்தையுமே விட்டு வேறு எதையோ நோக்கி ஓடுறதுக்கான வேலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம தொடர்ந்து இங்கே தமிழ் சூழலில் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு அப்படின்றது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய சிக்கல்கள் இருக்குது. சாதியை பற்றி பேசுவதாலே நம்ம சாதி முத்திரை குற்றப்படுற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஒரு இழிவை பற்றி பேசுறதுனால இவனுக்கு வேறு வேலையே இல்லை, இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற சொல்கிற இடத்துல தான் இருக்கும். அப்படி சொல்கிறது மூலமாக அவங்களுடைய வேண்டுகோள் என்னவாக இருக்குன்னா, நான் அதை பேசாமல் இருக்கணுன்றது தான், நம்ம அப்படி பாடாமல் இருக்கணுன்றது தான், அப்படி கூடாமல் இருக்கணுன்றது. அதெல்லாம் முடியாது. நீ என்னென்னாலும் சொல்லிக்கோ, பாடுவோம் கூடுவோம் பேசுவோம் என்னன்னாலும் பண்ணுவோம். இது எங்கள் ஸ்டேஜ். அது எங்களுக்கான ஸ்டேஜ் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது தலித் சுப்பையா அவர்களோட பாடல் தான், சிங்கத்தை அது குகையில் சந்திப்பது வீரமாடான்றது எவ்வளோ பெரிய முக்கியமானது. ஆர்எஸ்எஸ்க்கு சம்பவம் செஞ்சவர் எங்கள் ஐயா. புரியுதா? சும்மா நம்ம எது சொன்னாலுமே பின்னாடி அவன் இருக்கிறான் எப்போ எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனத்தை கிரியேட் பண்ணி தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிற இந்த சமூகத்தில் ஒரு அசமத்துவம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பற்றி கேள்வி கேட்டால் இவன் இதுதான் ரொம்ப சிக்கலான ஒரு வடிவமாக இங்கே இருக்குது. எதை பற்றி கேள்வி கேட்டாலும் நீ ஏன் கேள்வி கேட்குற? அப்போ உனக்கு யாரோ பின்னாடி இருக்கிறாங்க. பிரச்சனை நடக்குதுயா. இந்த 3 நாளில் கடந்த 4 நாளில் தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறை தமிழகத்தில் மிக மோசமாக நடந்திருக்கு. அதை பற்றி நீ என்ன பேச போகிற? எப்போ பேச போகிறீங்க? நீங்கள் அதை பற்றி பேசினாலே யாரும் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அப்போ ஒரு உண்மைக்கு எதிராக ஒரு உண்மை இங்கே கிடையவே கிடையாது. உண்மைக்கு எதிராக ஒரு பொய்யை கிரியேட் பண்ணுற, அந்த பொய்யை கிரியேட் பண்ணி உன்னுடைய வலைதளங்களில் சோசியல் மீடியாவில் நீ பேசி இப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்று கருத்தை உருவாக்க முயற்சி பண்ணுற. மாற்று கருத்தை உருவாக்கி முயற்சி பண்ணி அது சோசியல் மீடியாவில் போட்டு உடனடியாக மக்களை தீர்ப்பு எழுத வைக்கிறாங்க. இது நடக்கவே இல்லை, இது ஒரு பொய்யான ஒரு மாயை உருவாக்குறாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அக்செப்ட் பண்ணும். இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? எதுக்கு ஆட்சி மாற்றத்தை விரும்பணும்? சும்மா அப்படி போயிடுறதுக்கு. ஆட்சி மாற்றத்தை நம்ம ஏன் விரும்புகிறோம்? ஏற்கனவே இருக்கிற ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சியாக இருக்கிறதுனால, இங்கே சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதுனால அப்போ ஒரு புதிய ஆட்சியை விரும்புகிறோம். அப்போ சமூக நீதியை கோருகிற ஒரு ஆட்சியை விரும்புகிறோம். அப்போ சமூக நீதியை கோருகிற ஆட்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே சாதிய தீண்டாமைகளும் இங்கே சமத்துவத்துக்கு எதிரான ஒரு ஃபார்ம்களும் அதிகமாக இருக்குதுன்னா அதை கேள்வி கேட்குற உரிமையை முதல்ல நீங்கள் தரணும். அந்த கேள்வி கேட்குறோடனே முதல்ல எதிரியாக மாற்றக்கூடாது. அந்த கேள்வியே தப்புன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. கேள்வி கேட்கணும் எதிரியாக மாற்றுறது, கேள்வியை தப்புன்னு சொல்கிறது, கேள்வி கேட்குறவங்க பின்னாடி யாரோ ஒருத்தன் இருக்குதுன்னு சொல்கிறது, அதுக்கு ஒரு பல பொய்களை கூட்டின்னு நிறுத்துறது. இவன் எங்கே போனான்? நேற்று கூட நான் யாரோ ஒருத்தர் நேற்று ஒரு கேள்வி கேட்டோடனே உடனே ஒருத்தர் எழுதுறாரு, நீ அமெரிக்கா போனப்பே எனக்கு தெரியும். அமெரிக்காவுக்கு நான் போனதுக்கும் கேள்வி கேட்டதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒருவேளை அமெரிக்காவை நான் போயிட்டு அங்கே கருப்பர்கள் கருப்பர்கள் ஏற்படுத்திய புரட்சியை படித்ததுனால் நான் கேள்வி கேட்கிறேன். நீ அப்படி வேணா வச்சுக்கலாம். அது ஸோ பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது கான்சியஸ் அந்த தன்மையோடு அணுகிறோம். அதோட பெயின் அதிகம். நீ வேடிக்கை பார்க்குறதுக்கும் அதில் அதுலேயே கிட்டத்தட்ட எனக்கு என்ன 42 வயசாகுது. நான் எதுக்கு இப்போ வரைக்குமே அதை தூக்கி சுமந்துங்கன்னு பேசிக்கின்னு தொடர்ந்து காலையில் எழுந்தவனே அவனை வெட்டான் இவனை வெட்டான் ரத்தத்தை பார்த்துக்கிட்டு கையை வெட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ அது கேட்குறப்போ மண்டை என்ன வலிக்கும்னு யாருக்காவது எப்பயாவது யோசிச்சிருப்பீங்களா? நீங்கள் அந்த யோசனையிலேருந்து ஒரு கோவம் வருதுன்னா அந்த கோவத்தை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியலன்னா அப்புறம் நீ எனக்கு என்ன விடுதலையை வாங்கி தந்துட முடியும்? அப்போ எனக்கான விடுதலையை நான் கோருவேன்ற. எனக்கான விடுதலையை நான் பெற வேண்டிய காலகட்டம் இது. அப்போ எனக்கான விடுதலையை கோருகிற இடத்துல நான் இருக்கிறப்போ என்னுடைய மொழியில் எனக்கு தேவையானதை நான் டிமாண்ட் பண்ணுவேன். அந்த டிமாண்டுக்கு நீ எந்த பேர்னாலும் வச்சுக்கோ.
இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான் இவன் எதனால சொல்லிக்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. எங்களுடைய குரலுடைய அடர்த்தியை உருவாக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த அடர்த்தி ரொம்ப ரொம்ப அவசியமானது. நீ யோசிச்சு பாரு, இத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சும் கூட வந்து தொடர்ந்து இங்கே பிரச்சனை இன்னைக்கு வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது. இன்னைக்கு நான் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து அங்கே தென் மாவட்டங்கள் சைடு தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் நான். ஸோ வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது, தெருவாக இருக்குது. இதை மாற்றுவதற்கு நம்மக்கிட்ட என்ன திட்டம் இருக்குது, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கிற சாதி வேறுபாடுகளை களைவதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆக்கப்பூர்வமான யோசனைகளை நோக்கி நம்ம நகரணும் இல்லையா? ஏன் அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் யோசனைகளும் இல்லை? நலத்திட்டங்கள் வழங்குவதன் மூலமாக இங்கே இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்மளால் வந்து ஒழிச்சிட முடியுமா? ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை எப்படி கையாளணுன்ற ஒரு யுக்தி இருக்குது. அந்த கையாளுறது மூலமாக இதை வந்து உடனடியாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வந்து நம்மளால் முன்வைக்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் உடனடியாக ஒரு பிரச்சனையை வந்து கையாளுறது மூலமாக அந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண மூலமாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு பாசிட்டிவான இடத்த வந்து நோக்கி நகரலாம். ஆனால் என்ன நடக்குது இங்கே? உடனே அந்த பிரச்சனை அதனால் நடக்கலை, இது வேற ஒரு பிரச்சனையால் நடந்தது. அந்த பையன் புல்லட்டில் போனால் கையை வெட்டாங்க. அவன் ரொம்ப கிளியராக சொல்ல, பாதிக்கப்பட்டவனுடைய குரல் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, ஓப்பனாக இருக்குது. நான் வந்து பைக் ஓட்டினா தான் அவங்களுக்கு பிரச்சனை, அதனால தான் கையை வெட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் காவல்துறை சொல்லுது அவன் வந்து பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டா அதனால வெட்டான், பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டதுனால அதை கையை வெட்டான். சரி, அதில் என்ன இப்போ? ஸோ பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டனால ஏன் கையை வெட்டுறான்? அப்போ அந்த அளவுக்கு அவன் சமூகத்தில் வந்து ஈஸியாக வெட்டுற அளவுக்கு அவனுடைய நெருக்கடி என்னவா இருக்குது, அவனுக்கு பின்னாடி என்ன இருக்குது, நீ கண்டுபிடி, நீ சொல்லு. அப்போ கையை வெட்டுறது உனக்கு பிரச்சனையா இல்லையா? ஜாதியில் இருந்தாலும் வெட்டான் தான் பிரச்சனையா? அப்போ இதில் 2 பார்வைகள் இருக்குல்ல, அந்த 2 பார்வையின்படி பார்த்தாலுமே அது மிகப்பெரிய குற்றம் தானே. அந்த குற்றத்துக்கு முதல்ல தீர்வை தேடாமல் வந்து முதல்ல வந்து என்ன சொல்கிறது, சோசியல் மீடியாவில் உடனே வந்து அந்த செய்தியை வந்து இதனால் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லி உடனே தீர்ப்பு எழுதணும். சோசியல் மீடியாவில் தீர்ப்பு எழுதிட்டா அது குற்றத்திலேயோ இல்லை வழக்கு மன்றத்திலேயோ என்ன ஆகுதோ அதை பற்றி கவலையே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து உடனடியாக அரசு இந்த மாதிரி ஒரு சாதி பிரச்சனை இங்கே நடக்கலை அப்படின்றது காட்டுறது மூலமாக நீங்கள் என்ன விரும்புகிறீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கே இதுக்கு யார் பதில் சொல்ல போகிறா? இந்த பதிலை கோருவது எங்களுடைய அடிப்படை நியாயம், எங்களுடைய உரிமை. இது பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் நம்ம வந்து பேச முடியுமா? இதே தான் வேங்கவயல்லையும் நடந்தது. எல்லா பிரச்சனைகளையும் இதுதான் நடக்குது. சரி, வேங்கவயல் பிரச்சனை பயங்கரமான ரொம்ப மோசமான பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ நடுவர் மன்றத்துக்கு போயிடுச்சு. அங்கே வந்து இன்னும் தீர்ப்பை வந்து அதாவது விசாரிக்கவில்லை, வெறும் குற்றஞ்சாட்டுப்பட்டிருக்கு. சிபிஐ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சிபிசிஐடி தானேண்ணா, சிபிசிஐடி என்ன பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க, ஒரு குற்றப்பத்திரிகை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அப்போ வந்து யார் வந்து குற்றம் சாட்டினாங்களோ அவங்க தான் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அதனால தான் அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா சோஷியல் மீடியாவில் அந்த நியூஸை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறது, அவங்க வந்து பேசின வீடியோக்களை லீக் பண்ணுறது, அதை பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க தான் வந்து யார் வந்து குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் தான் வந்து குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு தீர்ப்பை மக்களை எழுத வைக்கிறதுக்கு ஒரு யோசனை இருக்குல்ல. அப்போ நடுவர் மன்றம் எதுக்கு? அப்போ நீதிமன்றம் எதுக்கு? அப்போ ஏன் அரசு வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு வந்து அறிக்கை தாக்கல் செய்யணும்? சிபிசிஐடி அது மக்கள்கிட்டே தாக்கல் செஞ்சுட்டு போயிடலாமே. அப்போ வந்து நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வரும் வரை குற்றம் அதாவது விசாரிக்கிற வரை இவங்களால காத்துட்டு இருக்க முடியாது. உடனே வந்து தீர்ப்பு எழுதி முடிச்சிடணும். தலித்துகள் தான் இங்கே குற்றவாளிகள், வன்கொடுமை சட்டத்தை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். இப்போ இங்கே தான் வருது, தொடர்ந்து சுற்றி இந்த இடத்துல வந்து நின்றுச்சு இன்னைக்கு. அப்போ இங்கே ஒரு பெர்ஸ்பெக்டிவை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு கோணத்தை உருவாக்குகிறார்கள். அதை யாருன்னா பாதிக்கப்பட்டவர்களே வந்து குற்றவாளிகளாக மாற்றுகிற ஒரு இடத்துல வந்து நிற்குது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது, நமக்கு என்ன சவால் இருக்குது? இதை நம்முடைய சக நண்பர்கள்கிட்ட எப்படி நம்ம வந்து பேச போகிறோம், எப்படி இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? ஸோ இங்கே வந்து எல்லாருமே வந்து தலித்துகள் மட்டும் இல்லை அப்படின்றது நான் முழுசாக நம்புகிறேன். நிறைய நான் தலித் தோழர்கள் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீமில் இதை பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு அரசுக்கு எதிராக இங்கே வந்து குரல் கொடுப்பதே வந்து குற்றம்னு நினைக்கக்கூடாது. இந்த அரசு ஏற்கனவே இருந்த அரசு மாற்றமடைந்து இந்த அரசு வேணும்னு எல்லாரும் விரும்பினவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்படி இருக்கிறப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை பற்றி நம்ம வந்து முன்வைக்கிறப்போ அந்த பிரச்சனையுடைய சாரத்தை, பிரச்சனைக்குள்ள பின்புலத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் இங்கே இருக்கிற அரசும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுற இடத்துக்கு மூவ் ஆகணும்.
அதை விட்டு எப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு தவறாகவும் குற்றமாகவும் ரொம்ப ப்ரிவெண்ட்டாகவும் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் உருவாக்குறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல இங்கே. அப்போ வந்து கேள்வி கேட்குற எல்லாருமே வந்து அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயரை வைக்கிறது, இவர்கள் இதனால் செயல்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த மோசமான சூழலை கட்டுப்படுத்தக்கூடிய இல்லை இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகணும். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் அதுதான் வந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே ஆர்டிஸ்ட், இது மாதிரி ஒரு ஜோனு, இந்த மாதிரி தலித் சுபையா மாதிரியான ஒரு பேரறிஞருடைய ஒரு நிகழ்வில் நம்ம வந்து கூடுறப்போ இன்றைக்கும் இருக்கிற அவர் காலத்தில் எந்த அளவுக்கு வீரியமாக இந்த சாதியை எதிர்த்து இந்த சமூகத்தில் இருக்கிற பாகுபாடை எதிர்த்து பாடிக்கொண்டிருந்தாரோ அதை விட வீரியமாக இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இந்த கடந்த 4 நாள் 5 நாள்லாம் வந்து ஒரு worst எக்ஸ்பீரியன்ஸு. திடீர்னு நேற்று காலையில் எழுந்து பார்த்தா தேனியில் ஒரு பையன் வந்து செத்துட்டான். அவன் அந்த டாய்லெட்டில் வந்து அவ்வளோ ரத்தம் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த பையனை வந்து வாங்காமல் போராட்டிட்டு இருக்காங்க மக்கள், அந்த உடலை வாங்காமல். புரியல இது எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்த போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒன்லி தலித்ஸ் மட்டும் பேசினா இது வந்து சரியாயிடுமானா கிடையாது. நான் தலித்ஸ் வந்து உள்ளே வரணும். இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரியாக புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். இங்கே இருக்கிற கூடிய அடையாளங்களை விட்டு நம்ம வெளிவரத்துக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அப்போ இந்த இருக்கிற சாதி அடையாளங்களை நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உங்கள் குடும்பங்கள் சாதியாக இல்லைன்னு, உங்கள் குடும்பங்களில் சாதி ப்ரைடு இல்லைன்னு, உங்கள் உறவுகள் சாதியாக இல்லைன்னு, உங்களுடைய சடங்குகள் சாதியாக இல்லைன்னு, அப்புறம் எந்த நம்பிக்கையில் நீங்கள் பேசுகிறீங்க இப்போல்லாம் ஜாதியை பார்க்குறது இல்லைன்னு? ஏன் நீ தொடர்ந்து ஜாதி பற்றியே பேசிகிட்டு இருக்கிற? இப்போல்லாம் ஜாதின்றது ஒன்றுமே இல்லை. எப்படி நீங்கள் சினிமாவில் கொண்டு வரீங்க? நீங்கள் ஏன் பாட்டில் வைக்கிறீங்க? நீங்கள் ஏன் அதில் வைக்கிறீங்க? புரியல. ஒரு உண்மையாக புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் அறிவுடையவர்கள் தானே இருக்கிறீங்க, கான்சியஸோடு தானே இருக்கிறீங்க, ஒரு தொடுதல் உணர்வோடு தானே இருக்கிறீங்க. ஒரு பேசுறது உங்களுக்கு வந்து கேட்குது இல்லை, உங்களால் பேச முடியுது இல்லை. அப்போ ஒரு பிரச்சனையாக புரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? இங்கே வந்து எதிர்த்தரப்பு நீ தான் குற்றவாளி அப்படின்ற இடத்துல நம்ம இங்கே பேசவே இல்லை. இதோட சென்சிட்டிவ்னஸை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் வந்து தலித் இளைஞர்கள், அதாவது ஒரு பையன் வந்து அவன் வந்து மலேசியாவில் இப்போ வந்து படிக்க போகிறான். இதே அரசால் வந்து அவனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 36 லட்ச ரூபாய்க்கு அவன் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. அவன் போகிறான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்கிறான், ஆனால் என் ஊருக்குள்ளே என்னால் போக முடியலன்னு சொல்கிறான். சின்ன பையன் அவன். ஏன்னா அவங்க அப்பா அவனை அடித்து மண்டையில் அடித்து அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க அப்பா இன்றைக்கி வரைக்கும் ரெக்கவரி ஆகாமல் அவங்க அப்பா இருக்கார். அவன் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு பேசுகிறான். அந்த வேதனைக்கு என்கிட்ட என்ன பதில் இருக்குது? வாடா போயிட்டு அடிச்சிடலாம் வெட்டிடலான்னு என்னால் சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்லுவேன்? நீ எங்கடா போகிற? படிக்கிறதுனாடா போகிற? நீ போ, மலேசியா போ. அவன் இத்தனைக்கும் வந்து பிஹெச்டி பண்ண போகிறான்னு நினைக்கிறான். அவன் வந்து அவன் என்ன பாதிக்கப்பட்டான்னா அந்த துறையிலேயே வந்து போயிட்டு அந்த நரம்பியல் சம்மந்தமாக வந்து அவன் வந்து பண்ண போகிறான். ஸோ அவங்ககிட்ட அதை தான் நம்மளால் சொல்லி அனுப்ப முடியுது. அப்போது பிரச்சனையே இல்லையா? எல்லா ஆட்சியிலும் தான் பிரச்சனை இருந்தது, இந்த ஆட்சியிலும் இப்படி தான் இருக்கும்னா அப்போ எதுக்கு இந்த ஆட்சின்ற கேள்வி தான் எங்களுக்கு வருது. அப்போது இந்த ஆட்சி உண்மையிலேயே சமூக நீதி மேலே அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் தலித்துகள் மீது நிகழ்த்தப்படுற வன்முறைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். வன்முறைகளை நிறுத்துவதற்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? நீங்கள் அதை எப்படி சரி பண்ண போகிறீங்க? உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது? ஸோ வருகிற 2026 எலெக்ஷன் வருது. ஸோ அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள்? அப்போ உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குங்களா, ஒரு வடிவம் இருக்குங்கள? ஸோ அந்த வடிவம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மட்டும்தானா, இல்லை அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக இங்கே இருக்கிற அசமத்துவத்தை அழிப்பதற்கான வேலையை செய்வதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக பிஜேபி ஊர் தெருவில் வருதோ இல்லையா, காலனி தெருவுக்குள்ள வராது. ஏன்னா ஒவ்வொரு தெருவுக்குள்ள ஒரு அம்பேத்கர் படிப்பகம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ்க்கு அடிப்படை எதிரிகளே அம்பேத்கரவாதிகள் தான். ஒவ்வொரு காலனிலையும் ஒரு படிப்பகத்தை வச்சிருக்கிறோம், ஒரு அம்பேத்கர் படிப்பகம் இருக்கு. ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் அம்பேத்கர் பற்றி சொல்றோம். அம்பேத்கர் என்ன பேசினார், வாசப்பர் என்ன விரும்பினாரு, இந்த சமூகத்தை என்ன மாற்றம் அடைய செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்றோம், படிக்க வைக்கிறோம் குழந்தைங்களை. ஒவ்வொரு திருமணத்திலையும் ஒவ்வொரு கல்யாணத்திலையும் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து புத்தரை வந்து பிரைஸ் பண்றோம், கொடுக்குறோம், புத்தரை கொடுக்குறோம், அம்பேத்கரை கொடுக்குறோம், புத்தகங்களை கொடுக்குறோம். இது ஒரு கல்ச்சராகவே இருக்குங்க. இங்க வந்து தப்பே இல்லையா? இங்க எவனுமே இல்லைன்னா இருக்கிறார்கள், ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதை மீறி ஒரு கல்ச்சராகவே இங்க வந்து இந்த சாதிக்கு எதிராகவும் இங்க இருக்கிற இந்துத்துவத்துக்கு எதிராகவும் பார்ப்பினத்துக்கு எதிராகவும் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் மற்ற தோழர்கள் இல்லையா, உடனே கேள்வி கேட்பாங்க, நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்களா? அப்படி இல்லை, இருக்கிறீங்க. பட் ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனையுடைய வீரத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம படிப்பங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. பெரியார் படிப்பங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அம்பேத்கர் படிப்பங்களை ஊர் தெருவில் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு நமக்குள்ள வந்து சாதி வேறுபாடோட இங்க வந்து அசமத்தோட வாழ்ந்துருக்கணும்னு நம்ம விரும்புறோம்? இன்னும் எத்தனை நாளுங்க?
எத்தனை பேர் ஊர் தெருவுலேருந்து வரீங்க? என்னைக்காவது காலனி தனியாக இருக்குது, காலனியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? பயங்கரமான மன உளவியல் சிக்கல் அது. உங்களுக்கு தெரியாது. ஊரே ஒன்று சேர்ந்து கூட அப்படி கொண்டாடிட்டு இருக்கிறப்ப வந்து ஒருத்தன் வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறப்ப இருக்கிற பெயின் வந்து உங்களுக்கு எப்போ புரிய போகுது? புரியாது. அது தனியாக அப்படி நிற்க வச்சு தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சு சோறு போடுறதுலேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ண பொதுவாக வந்து பயன்படுத்துறதுலேருந்து பக்கம் பல சிக்கல்கள் இருக்குது. நகரத்தில் வந்து அப்படி நம்மளால் வந்து வெளிப்படையாக பார்த்துட முடியாது. வெறும் என்ன சொல்கிறது, விசிபிளாக இல்லை. இங்கே ரொம்ப ரொம்ப விசிபிளாக இங்கே சென்னையில் பக்கத்தில் வெறும் 15 கிலோமீட்டருக்கு தாண்டி போனாங்களே இருக்குது. இங்கே ரொம்ப விசிபிளாக இருக்குது. அப்போ முதல்ல இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் திருப்பி அதான் சொல்கிறேன். சாதி சாதி சாதின்னு பேசிகிட்டே இருக்கணும். உன்னால் அதனால் பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சனை இருக்குது. நான் பேசி தான் தீருவேன். ஏன்னா அதனால் நான் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கும் என்னோட சகோதரன் வெட்டப்படுறான், என்னோட சகோதரி வெட்டப்படுறா, காதலிக்கப்படால் வெட்டப்படுறான். அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. அப்போ நான் பேசாமல் வேறு யார் பேசுறது? நாங்கள் பேசாமல் யார் பேசுவது? நாங்கள் பாடாமல் யார் பாடுவது? ஸோ இதை புரிந்து கொள்ள அட்லீஸ்ட் நான் வேண்டுகோளே இதுதான். இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாதான், நாம் இதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாதான் இதை எப்படி சால்வ் பண்ணலான்ற இடத்துக்காக போய் நகர முடியும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, புரிந்து கொள்வதற்கு முன்னாடி இப்படி இல்லவே இல்லைங்க. இது இப்படி ஒரு பொய்யை வந்து உருவாக்குறாங்க. இது ஒரு மாயை. இது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது எப்பவே ஒழிஞ்சிச்சு. ஒழியில ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த தேவையை குறித்து தான் எங்களுடைய ஆர்ட் வந்து பேசுது, எங்களுடைய வாய்ஸ் வந்து பேசுது. நாங்கள் அதை தொடர்ந்து வந்து பேசுகிற ஒரு இடத்துல இருக்கிறோம். நாம் பேச வேண்டிய தேவை இருக்குது. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்குது. அப்படி தான் யாழி உள்ளே வந்திருக்கு. அப்படி தான் நிறைய நிறுவனங்கள் உள்ளே வந்திருக்கு. இப்போ நீலம் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் தெரியாமல நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. தெரியாமல் நிறைய பண்ணிக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. திரைப்படங்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நீலம் கண்டென்ட்டில் வந்து இந்த மாதிரியான கதை அமைப்புகளில் வந்து உள்ளே சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை மீறி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு நீலம். ஏன்னா இந்த கருத்தை புரிந்து கொண்டிருக்கிற நிறைய நான்தலி தோழர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அம்பேத்கரத்தை சரியாக புரிந்து கொண்ட நிறைய தோழர்கள் எங்கள் கூட இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து தான் இதை நாங்கள் பண்ணிட்டுருக்கிறோம். இதை நம்ம பண்ணிட்டுருக்கிறோம். இங்கிருந்து பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருப்பி மேலிருந்து கீழே பார்க்குறது, கீழே இருந்து மேலே பார்க்கணும். இதோட பெர்ஸ்பெக்டிவ் பயங்கர வித்தியாசமானது. மேலிருந்து பார்க்குற கோணமும் கீழிருந்து பார்க்குற கோணமும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கீழிருந்து பார்க்குறப்போ இப்படி இருக்கும் இமேஜ், மேலிருந்து பார்க்குறப்போ இப்படி இருக்கும். அதுவே வந்து அப்போ இந்த இமேஜை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இந்த பெர்ஸ்பெக்டிவ் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. நம்ம மேலே ஏற வேண்டிய தேவை இருக்குது. மேலே ஏறி இந்த பள்ளத்தை வெட்டி நிரப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதை நிரப்ப வேண்டிய தேவையை இங்கே இருக்கிற எல்லா தோழர்களும் சரியாக செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கருத்து வெளியில் இருக்கிற தோழர்கள், இதன் மீது முரண்பாடு உள்ள தோழர்கள் அண்ட் இதன் மீது எதிர்கருத்து உள்ள தோழர்கள், இவர்களுக்கு வந்து போய் சேரணுன்னு தான் இந்த வாய்ப்பை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். பொதுவாக என்ன சொல்கிறது, நான் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என் குரல் மாதிரியே வந்து அறிவு வந்து பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக அதே பேசிட்டு இருந்தான். என்ன மாதிரியே இருக்கிறான். இன்னொரு 3 வருஷத்தில் கொஞ்சம் பக்கம் போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் லைட்டாக அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கிறான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளாம் எவ்வளோ நாளும் தாங்குவோம். ஏன்னா வந்து அப்படியேப்பட்ட பரம்பரையிலேருந்து வந்துருக்குறோம். அதனால் வந்து அடி தாங்குறதும் சரி தான், திருப்பி கொடுக்குறதும் சரி தான், வெயிட்டாக கொடுத்துடணும். அதுதான் மேட்ரு. அதனால் வந்து நம்ம எல்லாரும் வந்து பண்ண போகிறோம், நிறைய ஒர்க் பண்ணுவோம் அண்ட் இந்த ஸ்பேஸை கரெக்டாக யூஸ் பண்ணிப்போம். அண்ட் வந்து உண்மையிலே சுபையா தலித் சுபையா தோழர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அவர்களுடைய தோழர்களை பார்க்குறப்ப உண்மையிலே பயங்கரமான மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த கலைஞர்களை நம்ம தவற விட்டுட்டோம், அவங்க வாழும் காலத்திலேயே நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம விட்டோன்ற ஒரு பெரிய குற்ற என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பயங்கர கில்ட்டியாக இருக்குது இதை பார்க்குறப்போ. அண்ட் வந்து நீலம் வந்து ரொம்ப சீரியஸாக இதை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த தோழர்களை வந்து இன்னும் வந்து ஸ்டேஜுக்கு உள்ள கொண்டு வந்து, அதாவது கவனிக்கப்படாத நிறைய தோழர்கள் இது மாதிரி இருக்கிறாங்க, நல்ல பல கலை வடிவங்கள் இருக்கிறாங்க, அவங்கள வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும். உங்களுக்கு தெரிந்த தோழர்களை வந்து நீங்கள் நீலங்க வந்து நீங்கள் சொல்லலாம், சஜஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து அவங்கள வந்து ஒவ்வொரு முறை நிகழ்வுகள் நடக்கிறப்ப வந்து அவர்களை வந்து நம்ம வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி சரியான வகையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக நான் வந்து பார்க்குறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். ஒரு தலித் சுபையா தோழர்களை நம்ம வந்து இழந்துட்டோம். பல தலித் சுபையா தோழர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவர்களை வந்து மக்களுடைய நெருக்கமாக அசோசியேட் பண்ணுற அளவுக்கான ஒரு வேலையை நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்வில் உங்ககிட்ட வந்து நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. ஜெய் பீம். நன்றி.